Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Rabbi zari wasadi wa yassali amri waulu uqdatan min lisani yashkau qawli. Rabbi zidni ilma அன்பிற்குரிய சகோதர சகோதரர்களே, எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடிகளே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகை என்பது இஸ்லாத்தின் 5 கடமைகளில் முக்கியமாக ஒன்றாம். அல்லாஹ் மறுமை நாளை கலிமா பற்றி முதலில் விசாரிக்கப்படும். அதன் பகவான் 5 தொழுகைகளை பற்றி விசாரிக்கப்படும். தொழும் விஷயத்தை எந்த ஒரு காரணத்திலும் தப்பித்து விட முடியாது. ஒன்பது சலுகைகள் இருந்தால் தொழும் முதல் அதனை விட்டு விடுவதற்கு எந்த ஒரு சலுகைகளும் இல்லை. இன்று நாம் எத்தனையோ சகோதர சகோதரர்கள் தொழுகையை பொழுதுபோக்கு அலட்சியபோக்கு உடையவர்களாக இருக்க காண்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பற்றி மார்பு தட்டி வாய்க்கு வாய் சொல்லுக்கு சொல் வரிக்கு வரி ஆழமான கருத்துக்களை பேசும் நம் சகோதர சகோதரிகள் தொழுகை பேரும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். மிக வருத்தமான செய்தி இது. மிஃப்தாஉல் ஜன்னத்துல் ஸலாத், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. புனித அல் குர்ஆன் வசனங்கள் நபி மொழி படிக்கும் என் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தெளிவான மனதுடன் சிந்தித்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு பேணுதலாக தொழுமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொழுகையை அல் குர்ஆன் வசனங்கள் இதோ. இன்னும் நீங்கள் தொழுகைக்கு அழைத்தால் அதனை அவர்கள் பரிவாகமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் இல்லாத மக்களாக இருப்பதே. 5.58 தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், அவனை நீங்கள் அஞ்சி நடங்கள், அவனிடம்தான் நீங்கள் ஒன்று சேர்ப்பீர்கள். இன்று நாம் அல்லாஹ் புனித அல் குர்ஆன் வசனங்களில் குறிப்பிட்டு உள்ளான். நான் என்று உரையை முடித்துக் கொள்கிறேன். வஹீர் தவ்வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.